இலவச மருத்துவ சேவை என்பது எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக செயல்படும் கிராம உதயம் நிறுவனத்தின் சார்பில் 649வது இலவச கண் பரிசோதனை முகாம் ஆழ்வார்திருநகரில் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், மேல ஆழ்வார்த்தோப்பு கிராம உதயம் மற்றும் கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு ஆழ்வார்திருநகரி இன்ஸ்பெக்டர் ஸ்டெல்லாபாய் தலைமை தாங்கி பேசுகையில், கண் சிகிச்சைக்காக தனியார் கண் மருத்துவமனை நான் சென்றபோது என்னிடம் சிகிச்சைக்கு முன்னதாக பல்வேறு கையெழுத்துக்களை வாங்கினர். இது எனக்குள் பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் கிராம உதயம் தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்படும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதுடன் அவர்கள் பொறுப்புடன் முகாம்களை நடத்துவதுடன் இங்குள்ள மருத்துவர்களும் சிறப்பாக சேவையாற்றுகின்றனர் என்றார் அவர். கிராம உதயம் தன்னார்வ தொண்டர் முத்துராஜ் முன்னிலை வகித்தார். கிராம உதயம் தனி அலுவலர் ராமச்சந்திரன் வரவேற்றார். முகாமில் சங்கரா கண் மருத்துவமனை கண் மருத்துவர் மத்தியூர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொது மக்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்தனர். இதில் கிராம உதய தன்னார்வ தொண்டர்கள் கண்ணன், முருக செல்வி, ஆறுமுக வடிவு செல்வன் துரை, விஜயகுமார், மந்திரமூர்த்தி உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். முகாமில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு இலவசமாக கண் சிகிச்சைக்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் பார்வை குறைபாடு உள்ள 21 நபர்களுக்கு கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனையில் இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். முடிவில் தன்னார்வ தொண்டர் ஜெயராம் நன்றி கூறினார்.